நான் இந்த மதத்தை சார்ந்தது இல்லை, நான் இஸ்லாமியர். ஆனால் நான் உன்னையுமே நேசிக்கிறேன். நீங்கள் தாய்க்கு மேலே உங்களை போல நேசிக்கிறேன். ஒன்று இப்போ எதுக்கு இந்த வீடியோ வெளியே வேற ஒன்றும் இல்லை. தம்பி விஜயை கண்டிச்சு தம்பிக்கு பேர் வச்சாச்சு நரபலி சாமி. நரபலி சாமி அந்த காலத்தில் எனக்கு என்ன நரபலி கொடுப்பாங்க, உடன்கட்டை எழுவாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டிலையும் நிறையா பேர் என்ன பண்ண கனவை எழுதுட்டா உடன்கட்டை ஏறுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, ஓடியாச்சு, நல்லா இருக்குது, யாரும் ஒன்றும் கட்டி ஏறுறதில்லை. உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா கள்ளிப்பாலை வச்சு என்னன்னா வத்தலக்குடி தாண்டி எங்கள் ஊரில் நினைக்கிறேன் அங்கே பாருங்க. அதான் என்னன்னா தேனியூர் மாவட்டம் இருக்குது, அங்கே கள்ளிப்பாலை ஊற்றி உண்மையை கொண்டாங்க. இது பாரதிய ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, இந்த உலகத்துக்கு எடுத்து காமிட்டாங்க. பரவாயில்ல, அது உண்மையை பாராட்டுங்க. இப்போ சொல்லக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா சுற்றி வளர்த்து பேசவில்லை, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிப்போம். இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய நரபலி சாமிக்கு சொல்லக்கூடிய கேட்டிங்கன்னா, தம்பி விஜய் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பித்தார், சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஆரம்பிக்க இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் ஒருத்தர் ஆரம்பித்தார். ஆரம்பிச்சு இந்த வரேன் அந்த வரேன் இப்படி எங்கேயோ போனாலும் வச்சார். கடைசி கூப்பிட்டு அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ சொல்லியிருக்காங்க வேணாம் அப்படின்ட்டு. பரவாயில்ல, ரஜினிகாந்த் வச்சதில் பாராட்டுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நரபலி கொடுக்கல அவர். ஆனால் இவர் யார் நரபலி கொடுத்தாரு? யார்? தம்பி விஜய். எதுக்கு நரபலி கொடுத்தாருன்னு அவர் தான் கேட்கணும். சரி, இவர் என்றைக்கு வர இருந்துச்சு, எங்கே ப்ரோக்ராம் இருந்துச்சு, இதுக்கு யாரையெல்லாம் ஒத்துழைச்சார்? கவர்மெண்ட் யார் யார் ஒத்துழைச்சார்? ஆர்டிஓவா, தாசில்தாரா, விஓவா, இல்லை கலெக்டரா, இல்லை சூப்பரண்ட் போலீஸ், இதெல்லாம் கேட்கணும். அதாவது சரி வாங்கினது பரவாயில்ல, நீங்கள் கூட்டம் போட்டீங்க பசங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு வரா இருந்துச்சு, எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்க, உடனே எனக்கு தெரிஞ்சாலும் இதனால் ஒன்று ரிப்ளை பண்ணுங்க, தெரியுங்களா? இல்லை மறுபடி நான் ஒரு பொதுநல வழக்கு போட்டுருவேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை, தெரியுங்களா? என் ஆள் பார்க்க இப்போ ரிப்ளை பண்ணாரு. என்ன நம்ம கேஸ் யாரை வச்சு போனீங்கன்னா திண்டுக்கல்ல கண்ணப்பைங்கிற வக்கீல். ஆமாம், ரொம்ப பிரில்லியண்டான செட்டியார், ரொம்ப நல்ல மனுஷன். அவரெல்லாம் பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடும் போல இருக்கும். யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டார். அவர் இருக்க பொசிஷனை பார்த்து கவர்மெண்ட் என்ன முடிஞ்சோ அதுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் கொடுக்குறேன்னாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லுவார், வேணாம் அப்படின்ட்டார். ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன், ஏங்க ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, நான் மேஜிஸ்ட்ரேட் அவன்கிட்ட பேசணும் மாதிரி கேட்டேன். முடியாதுங்க அப்படின்னு. என்ன காரணம் கேட்டால் எனக்கு தேவையில்லை, உங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸு ஏழைங்க அந்த மாதிரி ஆள்கிட்ட பழக்கம் ரொம்ப இருப்பார். அவரெல்லாம் ஆஃபீஸில் போன வச்சுங்க. உண்மையிலே சரி, திருப்பதி ஏழுமலையா பகவான் இருக்கா பாருங்க, அதுக்குள்ளே போன மாதிரியே இருக்குது. அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குது. யார் பார்த்து ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், தலித்தாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி போனாலும் உட்காருங்கன்னு சொல்லுவார். நல்ல மனுஷன். 4ஆம் மொழியில் எங்கே இருங்க எங்கள் இடத்தாண்டு ஒருத்தர் கொடுத்தேன், ஒரு வக்கீல் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான். நான் பேர் சொல்ல விரும்பலை. என்ன செத்து போன கேஸை உயிர்ப்பிச்சாரு. அத்திப்பட்டியில் எங்கே 6 பேர்த்துக்கான அஜித் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி நினைக்கணும்னா ஐயா எனக்கு செத்து போன கேஸ் எங்கே இருங்க உயிர்ப்பிச்சு கொடுத்தாரு ஐயா கண்ணப்பன். அவனுக்கு எங்கே அவருக்கு நான் இப்போ சொன்னேன், எனக்கு மனமான நன்றி. என்ன இப்போ கூட ஒரு கேஸுக்கு வந்து ஹைகோர்ட்டில் ஒரு நடத்திட்டு இருக்கு, அது எனக்கு உயிர்ப்பிச்சு வாய்ப்பு கொடுத்தாரு மகாராஜ். ஆனால் 90,000 என்ன பண்ணால் எங்கள் இடத்து தான் ஏமாத்திட்டேன். என்ன கேட்டால் நான் யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவனுக்கே நினைக்குமா, அவன்கிட்ட காம்பவுண்ட் பண்ணி காசு வாங்கிட்டான். எனக்கு அவன் கோர்ட்டு பேசுறது தெரியாது, அன்றைக்கி தெரியாது. ஏன்னா நான் காசு கடனாக கொடுத்தேன், 2 ரூபா குறைச்சி தரேன்னா அந்த கொடுமைக்கு 1.5 லட்ச ரூபா கொடுத்தேன். அது 1 லட்ச ரூபா என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா கேங்க அவனுக்கு சாலை தீர்ப்பு ஆயிடுச்சு. எல்லாம் சொன்ன மாதிரி செஞ்சேன். எங்கள் இடத்தான் என்னை ஏமாற்றிட்டான். பரவாயில்ல போனா போயிட்டு போகுது விடுங்க. இன்றைக்கி அது கூட ரோடு ரூபா துடிச்சுலாங்க. அதை பொண்டாட்டி விட இன்னைக்கு வீட்டில் நிம்மதி இல்லை. அதை பொண்டாட்டி போட்டு புள்ளவர் போட்டு பேரவர் போட்டு பேச்சர் போட்டு போயிட்டாங்க. தம்பி விஜய்க்கு நான் என்ன சொல்லிருக்கீங்களா கேளுங்க. நீங்கள் யார்கிட்ட பர்மிஷன் கேட்டீங்க? சரி, உங்களுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வக்கீல் இருக்காங்க, வக்கீல் இருக்காங்க, சட்ட ஆலோசகர் இருக்காங்க, இதில் இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. நீங்கள் இது எப்படி கூட்டம் போடணும், எப்படி கூட்டம் போடணும் என்னன்னு கேட்கணும். இதுக்கு முன்னாடி தமிழக முதல்வர் ஐயா யார், திமுக பிறந்தவரை யார், அண்ணா திமுக எம்ஜிஆர், அவர் கட்சி ஆரம்பித்தார். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு ஈயம் கூட சாகலை. சரி, அதுக்கு முன்னாடி இருக்குன்னா திகாலேருந்து பிரிஞ்சு வந்தவர் யார், அண்ணா திமுக பிரிஞ்சவர். ஒரு திமுக பிரிஞ்சவர் தான் யார், அண்ணா திமுக. அண்ணா திமுக பிரிஞ்சவர் தான் என்னன்னா அதெல்லாம் யாரும் இல்லை. அண்ணா திமுக பிரிஞ்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக மறைச்சு போச்சு, கோச்சுக்கிறாருங்க. திக கட்சின்னு ஒரு இந்த கட்சிக்கு வந்து என்ன பண்ணால் அது வந்து கலைஞர் இருந்தார், கலைஞர் இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க. தம்பிக்கு வா நீ வந்து நில்லு, யார் இவர் சொன்னது, அண்ணா அறிஞர் அண்ணா சொன்னது வந்தார். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நினைக்கிட்டீங்கன்னா இவர் நம்ம எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரு விஜயகாந்த், எங்கள் மாமா, அவர் கட்சி ஆரம்பித்தார். ஒரு ஈரம் கூட சாகலை.
அவர் என்ன பண்ணாரு, கட்சி ஆரம்பிச்சு சொன்னாரு. ஆஹா அழகான தெரிஞ்சு வாரினாரு. அவர் சொன்னாரு, மற்ற அதில் கூட்டத்தை போட்டு காட்டினாரு. வரல சரி மதுரையில் போட்டு காட்டினாரு. ஒரு நாள் ஒரு ஈரங்கூடு சாகலை. என்ன அவர் சாகலை. அவர் எல்லாம் நேசிச்சுட்டார். பரவாயில்ல பாராட்ட எங்கள் தங்கச்சி விட்டுருக்காரு. அவர் நாக்கிரு நான் பாய் அதான் சொல்லக்கூடிய உரிமை இருக்கு. நான் இப்போ சென்னைக்கு போயிருந்தேன். எங்கள் மாமா படத்தை பார்த்தேன். என் தங்கச்சி நேரில் பார்க்கல. அவசியம் பிரமாணம் தான் நான் பார்ப்பேன். என் தங்கச்சி கேட்பேன். நான் என்னை பேசக்கூடிய சூழ்நிலை நேரமே ஏன்னா நேரம் தெரியல. நேரம் தெரியல என்ன வேற ஒன்றும் இல்லை. நேரம் கிடைக்கல. நேரம் தெரிய சொல்லக்கூடாது. கஷ்டப்படல அல்லா மனுஷங்க என்ன என்ன சரி. நீங்கள் உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட வக்கீல் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு தெரியும் ஒரு வக்கீல் 500 பேர் இருக்காங்க. பூரா லேடிஸ் வக்கீல் இருக்காங்க, ஜென்ட்ஸ் வக்கீல் இருக்காங்க, இன்னும் பிரில்லியண்டாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணி கேட்டீங்கன்னா கூட்டம் போகிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கணும். என்ன கேட்டுக்கணும்? இந்த மாதிரி கூட்டம் போடுறேன், இந்த இடம் சரியாக இருக்குமா, இந்த இடம் சரியாக இருக்கும் கேட்கணுமா இல்லையா? நீங்கள் பாட்டுக்கு என்னன்னா ஒரு மூத்த சந்தை கொண்டு போய் நீங்கள் போட்டு விட்டீங்க. மூத்த சந்தை போட்டு நினைக்கிங்கன்னா நரம்பு ஆகி போச்சு. எத்தனை பேர் காது கொடுத்தீங்க? ஏறி என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு என்ன பேச தெரியுங்க? நாட்டுக்காரங்க என்ன செஞ்சீங்க? என்ன தியாகம் பண்ணீங்க சொல்லுங்க பாப்பா. டாக்டர் கலைஞர் இருந்தாரு, எவ்வளோ செஞ்சுருக்காரு தெரியுமா? இன்னைக்கு இருந்தால் எம்ஜிஆர் தமிழ் எம்ஜிஆர் இருந்தால் செஞ்சுருக்காருமா? அம்மா ஜெயலலிதா அவங்க செஞ்சுருக்காங்க தெரியுமா? போலீஸ் மந்திரி கக்கனை தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யாரும் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் தியாகம் பண்ணீங்க, உங்கள் வீட்டில் தியாகம் பண்ணாங்க, உங்கள் பிள்ளை தியாகம் பண்ணுச்சு, உங்கள் மனைவி தியாகம் பண்ணாங்க. சொல்ல வேண்டிய வரலாறு இருக்கா? எதை சொல்லுவீங்க? சும்மா நீங்கள் கூட்டத்தை சேர்த்தா நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா? தம்பி நீங்கள் டெபாசிட்டி வாங்க மாட்டீங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். டெபாசிட் ஆகிட்டீங்கன்னா சரி, நான் இந்தியாவிலே இல்லை, பக்கத்தில் நாடு எடுத்து விட்டுருவாங்க. நான் கவர்மெண்ட்டுக்கே சொல்லிக்கிறேன், போயிருங்க. எப்படி ரஜினிகாந்த் எப்படி சொல்கிறாங்க போனால் பரவாயில்ல, அது மாதிரி நீங்களும் போயிருங்க. நான் ரஜினிகாந்த் தப்பாக சொல்லலை, என்ன அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த விஷயம் ரொம்ப ரஜினிகாந்த் எனக்கு பிடிக்காத ஆனால் இது பாராட்டு அவர் எனக்கு அவசியம் பாராட்டு ஆகணும். அது ஒரு விஷயம். இவ்வளோ வக்கீல் கேட்டுக்கணும். நீங்கள் என்ன கேட்டுக்கணும்? இந்த மாவட்ட கலெக்டர் கேட்டுக்கணும், இல்லை நாங்கள் இருக்க எஸ்பியை கேட்டுக்கணும், இல்லை தாசில்தாரை கேட்டுக்கணும், இல்லை விஓ கேட்டுக்கணும். எதுவுமே இல்லை. நீங்கள் பாட்டு வந்துட்டீங்க. ஒரு அம்மா ஒரு விளம்பரத்தை கொடுத்துருக்கீங்க. நாங்கள் காசு போட மாட்டோம், இலவசம் வாங்க மாட்டோம்னு. அந்த அம்மா எவ்வளோ பிடிக்கும் அது வந்துருச்சு. இல்லை ஆதாரமாக ரெக்கார்டு வந்துருச்சு. வேணாம் இலவசம் வேணாம்னா நீ வேணாம்னா பேசுகிற போது யார் வேணாம் இலவசம் யார் சொன்னது? சாப்பிட்டு கம்பெனிக்காரங்க சொன்னாங்க, இல்லை எல்என்டி கம்பெனிக்காரங்க சொன்னாங்க, அண்ணாடி கட்சிக்காரங்க சொன்னாங்க. நீங்களாம் ஒரு 40 பேர் கூலிக்கு ஆர்டர் எடுத்துக்கிட்டு வாடகை பாத்திரம் எடுக்கிற மாதிரி கூலிக்கு ஆர்டர் எடுத்துட்டு நீங்கள் பாட்டு சொல்கிறீங்க வேண்டாம் இலவசம் வேணாம்னு. நீங்கள் சொல்லுங்க, வாங்க தெருவுக்குள்ள வாங்க, 4 பொம்பளைகிட்ட கேளுங்க, நடுத்தர வாய்ட்டு கேளுங்க, கஷ்டவாய்ட்டு கேளுங்க, ஏழை வாழைட்டு கேளுங்க. நீங்கள் பாட்டுக்கு வேண்டாம் எனக்கு வாங்க மாட்டோம் அப்படின்னா ட்ராமாவாகுது. செய்யக்கூடாது, தப்பு. அது மெசேஜ் அந்த அம்மா யாருன்னு தெரியல, எனக்கு அட்ரஸ் சொல்ல வரல. அந்த அம்மா ஹைலைட்டாக வச்சுக்கோங்க. அது ஒரு விஷயம். அந்த அம்மா தயவுசெய்து பார்த்து அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கூலி கூட சேர்த்து சொன்னா பாருங்க. வேண்டாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ எல்லாம் தெரிஞ்சிச்சு, ரெக்கார்டு இருக்குது, யாரும் மாற்ற முடியாது. சரி, அது ஒரு விஷயம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லணுங்கன்னா நீங்கள் சட்ட ஆலோசனை கேட்டுக்கணும். கேட்கல 2வது இந்த விஷயத்தை இவ்வளோ தான் பேசணும் அப்படின்னு தெரியல உங்களுக்கு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ சேர்ந்துருக்கார் ஒருத்தர் செங்கோட்டையன். ஆஹா ரொம்ப பிரில்லியண்டானது. அவர்லாம் டெய்லி சட்டை கட்டி மாற்றுற மாதிரி. அவர் முதல்ல திமுக இருந்தார், அப்புறம் அண்ணா திமுக போனார், அப்புறம் கம்யூனிஸ்டுக்கு போனார், அப்புறம் இதுக்கு போனார். இப்போ கடைசி உங்கள்கிட்ட யார் வந்திருக்கா? வேறு செங்கோட்டை வந்திருக்காரு. அது எங்கள் அம்மா. இதே அண்ணா திமுக இருந்தால் போயிருந்தாலும் வச்சுங்க, அங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் எங்கே போயஸ்காரங்க அம்மா தூக்கி போயிருப்பாங்க. தூக்க மாட்டாங்க, அவர் வந்திருப்பாரு. இல்லைன்னா வாழ மாட்டார். அதான் உண்மை. சொல்ல முடியுமா? நீங்கள் செங்கோட்டை இருந்தானே சொல்லுங்க பார்ப்போம். அம்மா இருந்தா, ஜெயலலிதா அம்மா இருந்தா அந்த அம்மா எங்க கையை கட்டிச்சு வைங்க, கண்ணை பார்த்தாலே அசுவாங்க. அவர் எஸ்கார்ட் இருக்காங்க பாருங்க, அம்மாவோட எஸ்கார்டு கண்ணை காட்டாலும் செஞ்சுப்பாங்க. அம்மா இருக்கும். நீங்கள் போனீங்களா? நீங்கள் போயிருந்தீங்கன்னு வச்சுங்க, உண்மையிலே செங்கோட்டை உண்மையை செங்கோட்டை என்ன நீங்கள் போட வேண்டிங்க. ஏன் போட நீங்கள் தெரியும். இப்போ அடுத்தவங்களுக்கு மாசு கிடச்சிருச்சு, திமுக இறக்குது, அதனால நம்ம இதுக்குள்ள போய் சேர்ந்து அண்ணா திமுக போயிரு, எடப்பாடி மாறிட்டாரு, இவர் மாறிட்டாரு, என்ன அவங்க உங்களுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவசியம் பன்னீர்செல்வம் போயிட்டாரு, எடப்பாடி போயிட்டாரு, பிரிஞ்சு நாஸ்தி ஆகி போச்சு, அதனால போயிட்டீங்க அப்படின்னு. ஆஹா நான் சொன்னேன். இப்போ கட்சியில் எனக்கு நடந்துச்சுங்க. அண்ணா திமுக யார் இருந்தா எனக்கு தெரியும், திமுக யார் இருந்தா, கம்யூனிஸ்ட் யார் இருந்தா, காங்கிரஸ் யாருன்னு தெரியும். நீங்கள் தயவுசெய்து சொன்னீங்க சரி செங்கோட்டையன் அவர்களே, நீங்கள் பெசாம போயிருங்க, அதான் நல்லது. அது போல வந்து விருப்பம். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? போட்டுங்க, வளர்த்து கூட போட்டுக்க. நான் உங்களுக்கு டெய்லி சட்டை கட்டி மாட்டுற மாதிரி என்னன்னு யார் கேட்க போறா?
சரி நான் தான் உள்ளே வரல, நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க எவ்வளோ வாங்கினா தேவையில்லாத விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் 500 கோடி கூட வாங்கியிருக்கலாம், உங்களுக்கு விஜய் தம்பி மாற்றி விட்டுருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட எவ்வளோ தெரியுமா விஜய் தம்பி தெரியுமா, இதாங்க 25 லட்சம் கோடி. அணில் அம்மாட்ட கூட 14 லட்சம் தான், 14 லட்சம் கோடி. இவர்கிட்ட 25 லட்சம் கோடி. யார்கிட்ட? விஜய்கிட்ட. சரி செத்து போனால 40 பேர் செத்து போனால, அதை விட்டு போய் மவுத்து விசாரிக்கணுமா இல்லையா, இளவு விசாரிக்கணுமா இல்லையா? செத்து போனீங்களா நீங்கள்? எல்லா அவதியும் காசு இருக்க துமுறு, ஒரு துமுறு. நீ என்ன பண்ண? எல்லா அவதியும் என்ன பண்ண? சென்னைக்கு வர வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டேன்னு வச்சுக்க, நடக்கவே வேலையாக எதுக்கு நீ இருக்கிற? உன் வீட்டில் ஒரு இளவு, உங்கள் அப்பாவே இறந்துட்டாரு, உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, இல்லை உன் மனைவி இறந்து போச்சு, உன் மகன் இறந்துட்டான், உன் வீட்டில் வந்து விசாரிப்பாங்களா இல்லை ரசிகர் வீட்டுக்கு போய் நியாயமா? உனக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயமா? என்ன நியாயம் இது? தப்பு தம்பி, தப்பு. தயவுசெய்து எங்கே இருங்க, ஏதோ செய்யறீங்க, ரொம்ப இழக்கிறீங்க. இப்போ ஒன்று கெட்டு போல, வேணாம் சொல்லலை, அகிம்சை கடைப்பிடிங்க. ஒவ்வொருத்தவங்களும் என்னன்னா 40 குடும்பத்துக்கு சரி தலைக்கு 5 கோடி ரூபா கொடுங்க. உங்கள்கிட்ட இருந்து 14 நீங்கள் 20 தலைமுறை இல்லாமல் நீங்கள் தீராது. ஆளுக்கு 10 கோடி ரூபா கொடுத்துருங்க. 40 குடும்பம் 10 கோடி 400 கோடி அவங்க கொடுத்துருங்க. எனக்கு வேணும் 5 நிமிஷம் கூட வேணும். நீங்கள் நல்லா இருங்க. உங்கள் எங்கே இருங்க, இன்னைக்கு உங்கள் பணம் பார்க்குற மாதிரி இருக்காங்க, பூரா பிச்சைக்காரன் இங்கே இருங்க, டீ கிளாஸ் கலந்துருவேன், வேலை பார்க்குறவன், வீட்டு வேலை பார்க்குறவன், அயன் பண்ணுறவன், துணியில் வைக்கிறவன், இந்த மாதிரி கேட்க வண்டி செல்றவன், ரோடுமேன், அதை வீட்டில் போய் சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு தலைவர் விஜய் சொல்கிறேன், யாரான்னு கேட்டேன், விஜய் அப்படின்னு. ஆஹா சூப்பரா அப்படின்னு. இன்னைக்கு யாரும் டிக்கெட் கொடுத்து வாங்குறாங்க, டிக்கெட் கொடுத்து வாங்குறாங்க. ஒரு காசு 2 காசா? உங்கள் பணம் தம்பி உண்மையாக பாராட்டுறேன். ரஜினிகாந்த் படம் அவனை போனது இல்லை, உங்கள் படம் இடத்துல போச்சு 2000 ரூபா கொடுத்து வாங்குறேன் வந்து. என்னடா அப்படின்னு கேட்டேன். சும்மா போவா தளபதி போவா அப்படின்னு. சார் நான் தளபதி நினைச்சிட்டு யாரு ஸ்டாலின் மனம் நினைச்சிட்டு இருக்கேன். ஐயா தமிழை முதல்வர் இருக்காரு, அவரும் மேலே நினைச்சிட்டு இருக்கு. ஆனால் தளபதி இங்கே தலைவலி இப்போ தெரியுது எனக்கு. பாராட்டு தம்பி 2 போங்க, சந்தோஷம். இப்போ நான் கேள்வி பேசிக்கலாம், நீங்கள் வந்து பணத்தை கொடுத்துருங்க. ஏன்னா 40 பேருக்கு இல்லைன்னா ஆளுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருங்க, தாராளமாக கொடுக்காது, நீங்கள் கெட்டு போயிட மாட்டீங்க. ஏன்னா நான் ரொம்ப பேசியிருந்தா கேளுங்க, ஆமாம் ரொம்ப பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க. சரி தானே? பேச வேண்டிய தரணும் இருக்குது. இப்போ அதே தேர்தல் வரப்போகுது தெரியுங்களா? இப்போ நிறைய பேர் பேசுவாங்க, அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்பாங்க, அதெல்லாம் தெரியுங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் நிற்பாங்க, இந்த ஆள் கேட்பாங்க, ஆள் கேட்பாங்க. நீங்கள் திமுக கொடுத்தாங்க, அதிமுக கொடுத்து, காங்கிரஸ் கொடுத்தாங்க, கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்க, பிஜேபி கொடுத்தாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எப்போ கொடுத்துட்டு போங்க. ஆனால் நீதி வழங்கணும். நான் கேட்குற ஒரே கேள்வி, செத்து போன 40 பேருக்கு கொடுங்க, தலைக்கு ஒரு 30 ஒரு 10 கோடி ரூபா கொடுங்க. நான் பேச மாட்டேன். ஆமாம் நான் பேர் ஊராட்டம் போட்டுக்குங்க, எத்தனை நாளுக்கு வேணால் போட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன செய்ய போகிறேன்? இங்கே வெளியே இருக்க உள்ளாமல் இருக்க போகிறேன். நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் வாழ்க்கை போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்ச்சானா கொஞ்சம் இதை பார்த்துட்டு உடனே ரிப்ளை பண்ணுங்க. சர்ச்சானா இந்த அவசியம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்.